ஒரு தாயை தகப்பன் பிள்ளையை இரண்டு கைகளாலும் கூட்டி வருகின்ற போது, தகப்பன் குண்டடிபட்டு இறக்கின்ற போது அந்த தகப்பனை தூக்கி தாங்கக்கூட முடியாத இனமாக அதை தாண்டி ஓடி வருகின்ற அந்த குழந்தையும் தாயும் எப்படி அவலப்பட்டிருப்பார்கள் என்பதை இந்த முள்ளிவாய்க்கால் அவலம் சொல்லுகிறது. தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஒரு தாய் தன் குழந்தைகளை கூட்டிட்டு வருகின்ற போது அந்த தாய் சுட்டுக் கொல்லப்படுகிறாள். அந்த குழந்தைகள் அனாதரவாக இருக்கிறது. முதலாவது, இந்த முள்ளிவாய்க்கால் சம்பந்தமாக பல பேர் பலவிதமாக பேசுகிறார்கள். உண்மையிலே முள்ளிவாய்க்கால் அவலம் என்பது உலக நாடுகளிலே எந்த மக்களுக்கும் எந்த இனத்துக்கும் வரக்கூடாத ஒரு அவலம். அந்த முள்ளிவாய்க்காலிலே அத்தனை மக்களும் ஒன்றிணைந்து அவர்கள் வருகின்ற போது பட்ட அவஸ்தைகளைத்தான் இந்த 18 மனவேதனையோடு மக்கள் குரல் எழுப்புகிறார்கள். அழுந்து குழுக்களின் தவிசாளர் அவர்களே, ஒரு குழந்தை இறந்த தாயின் மார்பிலே பால் குடிக்கிறது. அது இந்த முள்ளிவாய்க்கால் அவலத்திலே ஒரு அங்கம். ஒரு தாயை தகப்பன் பிள்ளையை இரண்டு கைகளாலும் கூட்டி வருகின்ற போது, தகப்பன் குண்டடிபட்டு இறக்கின்ற போது அந்த தகப்பனை தூக்கி தாங்கக்கூட முடியாத இனமாக அதை தாண்டி ஓடி வருகின்ற அந்த குழந்தையும் தாயும் எப்படி அவலப்பட்டிருப்பார்கள் என்பதை இந்த முள்ளிவாய்க்கால் அவலம் சொல்லுகிறது. தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஒரு தாய் தன் குழந்தைகளை கூட்டிட்டு வருகின்ற போது அந்த தாய் சுட்டுக் கொல்லப்படுகிறாள். அந்த குழந்தைகள் அனாதரவாக இருக்கிறது. எங்களுடைய இனத்தினுடைய இறந்தவர்களுக்கு செய்கின்ற மரியாதை என்பது வேறு. ஆனால் அந்த முள்ளிவாய்க்கால் அவலத்திலே தன்னுடைய தாய், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய தகப்பன், அந்த உறவுகள் செத்து மடிகின்ற போது அதை தாண்டி வந்து அந்த உடல்களை காட்டு மிருகங்கள் கடித்து குதறுகின்ற அந்த சம்பவங்களை பார்த்து தன்னுடைய தாய்க்கு, தன்னுடைய தகப்பனுக்கு ஒரு இறுதி கிரிகை நடத்தவில்லை என்று இன்றைக்கும் மனநோயாளியாக எங்களுடைய இனம் நடமாடிக்கொண்டு இருக்கிறதே. இந்த மே 18 வானை கூட தொடுகிற அளவிற்கு எங்களுடைய இனத்தின் அழுகுரல் வானிலே தொடுகின்ற வகையிலே இருந்தது அம்மையார் அவர்களே. ஆனால் கடவுளுக்கு கூட இரக்கம் வரவில்லை. இன்றைக்கும் அந்த எங்களுடைய இனத்தினுடைய அந்த அவலம் ஐநா வரைக்கும் சென்றாலும் கூட விடிவு கிடைக்காத ஒரு அவலத்திலே என்னுடைய இனம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றும் என்னுடைய இனம் மனநோயாளியாக தன்னுடைய தகப்பனை இறுதி கிரிகை செய்ய முடியாத ஒரு அவல நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேனே என்ற அந்த ஏக்கத்தோடு இன்றைக்கும் அந்த உறவுகள் இருந்து கொண்டிருப்பது வேதனை தருகிறது. இறைவனுக்கும் அது தெரியவில்லை எனது அம்மையார் அவர்களே. அடுத்தபடியாக, முல்லைத்தீவு மாவட்டத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகம் ஒன்றை அமைப்பதற்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இட்டவரைக்கும் அதற்கான வேலை திட்டங்களோ அதற்கான நடவடிக்கைகளோ எடுக்கப்படவில்லை. அது முல்லைத்தீவு என்ற காரணத்தால், இந்த வன்னி என்ற காரணத்தால் இன்னமோ புறந்தள்ளுகின்ற ஒரு சூழல் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அரசாங்கம் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் மன்னாரிலும் இந்த பல்கலைக்கழக வளாகங்கள் வருவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டாலும் அது இடையிடையே தடைப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அங்கே போரால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுடைய கல்வி தன்மையை கூட்டுவதற்கான வாய்ப்பை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நான் 2 கிராமங்களை சென்றிருந்தேன். கொன்னையன் குடியிருப்பு, கட்டுக்காரன். இந்த கொன்னையன் குடியிருப்பிலே 2 பிரதான பிரச்சனை இருக்கிறது அம்மையார் அவர்களே. ஒன்று, இந்த தோட்டம் செய்பவர்கள் விலங்கு, அதாவது கோழி எச்சங்களை வெறுமனையே அங்கே தூவுகிறார்.
அந்த எச்சங்களுடைய மனம் துர்நாற்றம், இளையான்கள் அதிலே இருந்து அந்த கிராமத்துக்குள் படையெடுக்கின்ற அந்த குழந்தைகளுடைய உணவிலே, அந்த குழந்தைகள் பாவிக்கின்ற விடயங்களிலே அந்த விளையான்கள் எல்லாம் அமர்ந்து ஒரு தொற்று நோயை உருவாக்குகின்ற அவல நிலைக்கு அந்த கொன்னையன் குடியிருப்பு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது.